ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். நல்ல ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இந்த மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேனில் ஆயில் விட்டுட்டு பட்டை, லவங்கம், நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது குயிக்காக பண்ணிடலாம், ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த ரெசிபி. த்ரீ 300 கிராம் சிக்கனுக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பெப்பரோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போடுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும் சிக்கன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனீங்கன்னா சிக்கனோட ரா ஸ்மெல் போயிடும். இப்போ பெப்பர், ஜீரகம், சோம்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் சிக்கன் எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.